இப்போ கூலி படத்துல இருந்து சிட்டுக்கு சிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆக போகுது சார். 1000 கோடி கன்ஃபார்ம் தான். தமிழ் சினிமாவே கூலி படம் தாண்டா காப்பாற்றுவோம். ஆட்டோமேட்டிக்கா சிட்டுக்கு சிட்டுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும். அதுல எந்த டவுட்டுமே வேணாம். இங்க ஒரு 8 லிஸ்ட் வரும். 8 உங்க கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன், பாடல்கள், ஒளிப்பதிவு, இசை, டிஆர் அப்படின்னு வரும். இத்தனை மல்டி டேலண்டட் அஷ்டாவதானி அப்படின்னு கமல் சாரே கொண்டாடுவார் இல்லையா. பாட்டு சிட்டுக்கு சிட்டுக்கு அப்படிங்கிறது வந்து வாயிலே மியூசிக் போட்டவர்னு சொல்லிட்டு ஏறமனே பிரைஸ் பண்ணிருப்பாரு. அவர் வாயிலே மியூசிக் போட்டுவார். நாங்க அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியலையணும் அப்படின்னு. ரஜினி சார் கிட்ட இருக்கிற பிடிச்ச அந்த வில்லனிக்கு ஐடென்டிட்டி அதை காட்டுறதுதான் லோகேஷோட மெயின் எய்ம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கூலி அப்படிங்கிறது ஆல்ரெடி தீங்கிற படத்துல ஒரு வில்லன் ரோல் பண்ணிட்டாரு. படம் முழுசுமே வந்து செம்ம வில்லன் ரோல் தான். இதுலயும் வில்லன் ரோல தான் அவர். அது கூலி படம் அப்படின்னும் போது தலைவர் மாஸ் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க பெருசா பிரம்மாண்டமா ஒண்ணு பண்றீங்க, மேடையில மணிக்கணக்கில் பேசுறீங்க அப்படின்னாலே பயம் வந்தது. இங்கேயே படத்தை ஓட்டிட்டானே, அப்ப அங்க ஒன்னும் ஓட்ட மாட்டானோ அப்படின்ற பயம் வந்துச்சு. இது நியாயமான பயம். இது வேண்டும். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு மேலே வரவும் மாட்டாங்க, இனிமேல் வரவும் முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறேன். ஸோ நிறைய நடிகர்கள்லாம் வந்து நான் ஃபீல்டை விட்டு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். ஆனால் அது வேற மாதிரி பேச்சுக்கள்லாம் போச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே ஃபீல்டில் ஒரு டாப் நட்சத்திரமாக நின்றுட்டு இருக்காரு சார். அவரோட படங்கள் இப்போ வரைக்குமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் போவாங்க, குழந்தைங்களும் பார்ப்பாங்க, கூட்டம் கூட்டமாக இப்போ பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் கூலி படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புல வரப்போகுது. ஸோ பெரிய படங்கள் மேல வந்து எதிர்பார்ப்பு வைக்கிறதா இல்லை வைக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் நிறைய போயிட்டு இருக்குது. என்ன பார்க்கலாம். நியாயமான டிபேட் தானே. ஆமா. சரி, நான் அதெல்லாம் அக்ரி பண்ணிப்பேன். நீங்க வரிசையா பெரிய நடிகர்கள் படம் எல்லாமே ஒதுக்கிச்சு. இவர் ரஜினி சார் 2.0 எடுத்துக்கோங்க, கமல் சாரோட இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, சூர்யாவோட இது கங்குவா எடுத்துக்கோங்க, இப்போ ரெட்ரோ எடுத்துக்கோங்க, இப்போ தனுஷோட குபேரா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க பெருசா பிரம்மாண்டமா ஒண்ணு பண்றீங்க, மேடையில வந்து மணிக்கணக்கில் பேசுறீங்க அப்படின்னாலே பயம் வந்தது. இங்கேயே படத்தை ஓட்டிட்டானே, அப்ப அங்க ஒன்னும் ஓட்ட மாட்டானோ அப்படின்ற பயம் வந்துச்சு. இது நியாயமான பயம். இது வேண்டும். அது கூலி படம் அப்படின்னும் போது தலைவர் மாஸ் இருந்துட்டு போட்டோம். எத்தனை நாளைக்கு தான் இன்னும் தலைவர் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடைய பெரிய பலம் எது தெரியுங்களா? அந்த பலம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருக்கும், ரசிகர்கள் எல்லாருக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய ஸ்டைல், அவருடைய மனரிசம் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிற ஒரு விஷயத்த முழுக்க முழுக்க தெரிந்து வைத்திருக்க மனிதர் அவர் தான். அந்த ஒரு காரணம் தான் அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறார். தான் யாரு, தான் கிட்ட இருந்து ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த ஒரு தெளிவு இருந்தா அவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. நீங்க அதுல இருந்து கதையை வித்தியாசப்படுத்திக்கலாம். எங்கிட்ட இருந்து எதாங்க எதிர்பார்ப்பாங்க, இதுல இருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணணுமோ பண்ணிக்கங்க, அதாங்க சூப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான். அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நஷ்டப்படுறாரு அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்காம ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தி விடணும்னு நினைக்கிறக்கூடிய. ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்கு வந்து 2 விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல. மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது, மக்கள் கொண்டாடுறது இவருடைய நடிப்பை பார்த்து. இண்டஸ்ட்ரியல் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லுவேன். கமலால இந்த ப்ரொடியூசர் அழிஞ்சிட்டாருப்பா, கமலால தானும் அழிஞ்சிட்டாருப்பா, ஆளவன் தான் படத்துல மொத்தமா போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுப்பா. இப்போ சிம்புவால மைக்கேல் ராயப்பனே அழிஞ்சிட்டாருப்பா. தனுஷ் வந்து இது 5 ஸ்டார் கதிரேசன் போயிட்டாருப்பா. இந்த நடிகை நடிச்சு கொடுக்காம இதுக்கு ரெட் கார்டு போட்டாங்கப்பா, இந்த நடிகர்னால இதாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேச்சு வரும். சூப்பர் ஸ்டாரால இந்த படம் போயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், எதுவுமே ஆயிடுச்சு, நாங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. அப்படி சொல்லும்போங்களுக்கும் மினிமம் கரெக்டுக்கு என்ன போகணும் பண்ணியும் கொடுத்துட்டு. இண்டஸ்ட்ரியில் 2 பேர் மட்டும் தான் அந்த ஒரு விஷயத்த பண்றவங்க. ஒன்னு கேப்டன் விஜயகாந்த், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனாலதான் இவங்க 2 பேரை பத்தி யாரு பேசினாலுமே நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில வெளியில போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, சார் ரஜினி சார் இருக்காரு சார், அன்னைக்கு இந்த இது சொன்னார் சார், இந்த இது சொன்னார் சார், இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு சார், உடனே சரி பண்ணி கொடுத்துட்டார் சார். இப்போ பாசிட்டிவா பேசும்போது என்ன ஆகும், அடுத்த செகண்ட் கேட்கணும் நமக்கு என்ன, ஆம்ல நல்ல மனிதர்ப்பா, நல்ல மனிதர்ப்பா. அப்போ இவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆடியன்ஸ். ஆமாப்பா, இப்போ கம்ம ஆளந்து இந்த படத்துல யாரோ வந்து எந்த ப்ரொடியூசர்ஸ் ஆக போறானோ டாக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான அனாலிசிஸ். இப்போ நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு கூலி அப்படிங்கிறது அந்த ஆல்ரெடி தீங்கிற படத்துல ஒரு வில்லன் ரோல் பண்ணிட்டாரு. படம் முழுசுமே வந்து செம்ம வில்லன் ரோல் தான். இதுலயும் வில்லன் ரோல தான் அவர் மேக்சிமம் ரஜினி சார் கிட்ட இருக்கிற பிடிச்ச அந்த வில்லனிக்கு ஐடென்டிட்டி அதை காட்டுறதுதான் லோகேஷோட மெயின் எய்ம் அப்படின்னே அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது பலத்த எதிர்பார்ப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய இன்னொரு பெரிய பிளஸ் வந்து அவருடைய வில்லன் தான். இப்பவும் 16 வயது நிலையில பாருங்க,
அவங்க ஆத்தா குருவம்மாவை கூட பிடிக்கும்டா அப்படின்ற ஒரு டயலாக் எடுத்துக்கோங்க. நெற்றிக்கண்ல அந்த அப்பா ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. மூன்று முகம்ல அந்த இன்னொரு ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து அவருக்குன்னு வில்லன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தோம்னா அது அவர் செதுக்கி விட்டு போயிடுவாரு. அது மாதிரி இந்த படத்துல வந்து அவருக்கு உண்டான மேனரிசத்துல ஒண்ணு செதுக்கி விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ எனக்கு அந்த டவுட் இல்லை. ஆனா ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் வந்து இந்த கிராண்டியரான லான்ச்சு, பெருசா படம், பயங்கர ஹைப்பு, அது இப்பெல்லாம் ஒரு குரூப் சொல்லிட்டாங்க, தமிழ் சினிமாவே கூலி படம் தாண்டா காப்பாத்து அப்படின்ட்டாங்க. இன்னும் பயமா இருக்கு. அதாவது அது வரைக்கும் பரவாயில்ல, 1000 கோடி கன்ஃபார்ம்டா, தமிழ் சினிமாவை கூலி படம் தாண்டா காப்பாத்தும். ஐயா, தமிழ் சினிமாவை கூலி படம் எந்த படமும் காப்பாற்ற வேணாம், அது பாட்டுக்கு படம் வரட்டும், மக்கள் பார்த்துக்குவாங்க, பார்த்து நல்லா இருக்குன்னா கொண்டாடுவாங்க. ஏன் விக்ரம கொண்டாடலையா? ஆமா, அது மாதிரி இந்த படம் நல்லா இருக்குன்னு போது தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. நம்மளே அதுக்கு முன்னாடி ஹைப்பு கொடுத்து பூஸ்ட் கொடுத்து ஏன்டா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து வெறுப்பு வரைய வச்சு அது எதுக்கு? இப்போ கூலி படத்துல இருந்து சிட்டுக்கு சிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆக போகுது சார். அந்த பாட்டுக்கு மேல எந்த எதிர்பார்ப்பு இருக்கு? உண்மையிலேயே ஒரு வைபிங் மெட்டீரியலா மாறுமா? கண்டிப்பா சார். ஓகே. ஏன் இப்போ அந்த பாட்டு சிட்டுக்கு சிட்டுக்கு அப்படிங்கிறது வந்து டிஆர் சார் காலேஜ்ல புக்கை வச்சு இது பண்ணும்போது பேசினது, வாயிலே மியூசிக் போட்டவர்னு சொல்லிட்டு ஏறமனே பிரைஸ் பண்ணிருப்பாரு. நாங்க வேற யாருக்கிட்ட ஒர்க் பண்ணும் கூட இது பண்ணல, ஆனா டிஆர் சார்ட்ட ஒர்க் பண்றதுங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அவர் வாயிலே மியூசிக் போட்டுருவாரு, நாங்க அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேடி அலையணும் அப்படின்னு. அது நல்லாவும் இருக்குல்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா ஒரு வைப்பு கொடுக்கும். அந்த வைப்பு வந்து வேற லெவல்ல கொடுக்கும். டிஆரோடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுங்களா? நம்ம எப்படி கே பாக்கியராஜ் ஒரு பெரிய வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமோ, இது எல்லாத்தையும் 2 படி தாண்டி போய் நின்னவர். நீங்க ஒரு 8 லிஸ்ட் வரும். 8 உங்க கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன், பாடல்கள், ஒளிப்பதிவு, இசை, டிஆர் அப்படின்னு வரும். இத்தனை மல்டி டேலண்டட் அஷ்டாவதானி அப்படின்னு கமல் சாரே கொண்டாடுவார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும்ல. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 50+ இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா, டேய் ரயில் பயணங்களில் சூப்பரா இருக்கு தெரியுமாடா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எமோஷ்னலா சில விஷயங்கள் பண்றக்கூடிய மனிதர். ஆட்டோமேட்டிக்கா சிட்டுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும், அதுல எந்த டவுட்டுமே வேணாம். அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து டிஆர் சாருக்கு ஏதாவது ப்ரைஸ் பண்ணணும். இந்த டீமும் சரி, எல்லாரும் சரி, கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஆனா அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த சிட்டுக்குல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா அனிருத் இந்த மாதிரியான பாடல்கள் அழகா யூஸ் பண்றாப்ல. ஆடலுடன் பாடலை கேட்டு பாட்டை எடுத்து வந்து நூக்காவாலையாக கிரியேட் பண்ணாப்ல. பாத்தீங்களா, மனுஷன் ஞானம். ஸோ அனிருத் அவர்கள் வந்து இசை போட்டாலே வந்து படம் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் ஹிட் ஆயிடுது, பாடல் கூட ஹிட் ஆயிடுது சார். ஆனா அனிருத் அவர்கள் மற்ற நடிகர்களுக்கு போறதை விட ரஜினிகாந்த் அவர்களும் ரொம்ப ஸ்பெஷலா தனியா ஒரு கேர் எடுத்து தனியா ஒரு டைம் எடுத்து போடுறாரு. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத் அவர்களுக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணி மாட்டேன், ஏன்னா வேட்டையன் படம் ஓடல பெருசா, மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஓகே, அனிருத் தான் மியூசிக். ஓகே, செகண்ட் பாயிண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் ஐ அக்ரி. ஏன்னா ரஜினி சார் வீட்டில் வளர்ந்த பையன். ஸோ என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிற டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகிடும். அண்டு நம்ம ஒருத்தவங்களை மாசுங்கிறது எங்கே தெரியுமா பார்ப்போம்? நம்மளாம் தூரத்துல இருந்து மாசு அப்படின்னு கொண்டாடுவோம். அவரெல்லாம் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும் போதே வந்து பெரிய மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்குள்ளேயும் பார்ப்பாரு, வெளியவும் பார்ப்பாரு. இப்போ வீட்டில் வந்து சும்மா மாமா வராங்க பாரு, தாத்தா வராங்க பாரு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இவர் அப்படியெல்லாம் பார்த்து எங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்போ பர்சனலாகவே உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுல. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ரஜினி சார் மியூசிக் பண்ணணும் போது ரொம்ப ஈஸி இல்லை. இப்படி ஒன்று பண்ணணும்ப்பா, தாத்தா அப்படி காட்டணும், அப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு கிரியேட் ஆயிரும்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பர்சனல் கனெக்ட்ல வர மியூசிக் தான். அதனால தான் ரஜினி சார் அனிருத் அப்படின்னாலே அந்த மியூசிக்கோட ரேஞ்சே வேற மாதிரி நிற்கிறதுக்கு ரீசன். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.